biggest actor in India. You have any guesses? Biggest actor in India. What did you say? Yes, it is Mr. Amitabh Bachchan. கடந்த 9 வருடங்களாக இந்த சென்னை இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவலை மிக கோலாகலமாக சிறப்பாக நடத்திட்டு வராங்க. அந்த வகையில் இந்த வருடமும் ஹிந்து மற்றும் காசா கிராண்டே இணைந்து வழங்கும் தி 10th சென்னை இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவல் வருகிற டிசம்பர் 13ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை நனவாகிவிட்டது. 10 ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் எங்களுடைய கனவு இப்பொழுது நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து 9 ஆண்டு காலம் முடிந்து 10வது ஆண்டிலே நாங்கள் அடியெடுத்து வைத்துள்ளோம். இதற்கு இந்த வெற்றிக்கு முழு காரணமே இந்த பிரஸ் தான். பிரஸுடைய சப்போர்ட் எங்களுக்கு இல்லைன்னு சொன்னீங்கன்னா எந்த ஒரு ஆர்கனைசேஷனும் எந்த ஒரு விழாவுமே நல்லா இருக்காது. முதற்கான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு ஆரம்ப காலத்துல திரு முகபத்ரம் ஸ்வைன் போன்ற இன்கம் டேக்ஸ் கமிஷன் சொன்னாங்க, நீ ஏன் ஒரு மாசம் படம் நடத்திட்டு இருக்கிற, ஏன் சர்வதேச திரைப்படம் நடத்தக்கூடாது என்று கேட்டாரு. ஒரே ஒரு சொன்னோம், நடத்த ஒண்ணு கஷ்டமே இல்லை சார், உனக்கு என்னன்னாரு, படம் நான் கொண்டு வந்துறேன், பணம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஆரம்பிச்சு 2003 17 நாடுகள்ல இருந்து 63 படங்கள் போட்டோம். அந்த படங்கள் பார்க்க எல்லாருமே இவ்வளவு நல்ல படங்களை கொண்டு வந்திருக்கிறாங்களே, உங்களுக்கு ஏன் சப்போர்ட் இல்லாம இருக்கு அப்படிங்கிற. ஏன்னா ஆரம்பத்தில் 2 தியேட்டர் சார் பிலிம் சேம்பர் அவங்களுடைய சப்போர்ட் என்னைக்குமே நாங்க மறக்க மாட்டோம். ஆரம்ப காலத்துல இருந்து எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்தாங்க சவுத் இந்தியன் பிலிம் சேம்பர். ஃபர்ஸ்ட் பெஸ்டிவல் பைலட் தியேட்டர் பிலிம் சேம்பர், அப்புறம் 2வது 3வது பெஸ்டிவல் பிலிம் சேம்பர், ஆனந்த் தியேட்டர் 2 தியேட்டர், 4வது தியேட்டர்ல உட்லண்ட்ஸ் தியேட்டர். அவர் ஆரம்பத்திலிருந்து எங்களுக்கு சங்கராவனுக்கு என்ன வேணுமோ ஹெல்ப் பண்ண சார் 2 தியேட்டரும் கொடுத்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. உட்லண்ட்ஸும் பண்ணி பிலிம் சேம்பர். அதன் 2008 2009 பிலிம் ஃபேக்டரி சுவாசினி சரத்குமார் அவங்க பிலிம் ஃபேக்டரினால எங்களை சப்போர்ட் பண்ணி எங்களுடைய முழு ஆதரவு உண்டு அப்படின்னு சொன்னதுனால இந்த அளவுக்கு நாங்கள் வளர்ந்திருக்கிறோம். அவங்களுக்கு நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆண்டு நீங்க எங்களுடைய பெஸ்டிவலுடைய இதெல்லாம் கண்ணன் சார் சொல்லுகிறார், என்ன கண்ட்ரி, எந்த மாதிரி கண்ட்ரி, எத்தனை கண்ட்ரி படங்கள், எவ்வளவு நல்ல படங்கள் இருக்கு அப்படிங்கிற சொல்லுகிறாங்க. இந்த அளவுக்கு வளர அளவுக்கு எங்களை ஊக்குவித்த உங்கள் அளவை நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதோட எஸ்பெஷலி இந்த ஆண்டு ஹிந்து அஸ் வெல் அஸ் காசா கிராண்டேனுடைய எம்டி எல்லாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொள்வதனால இன்னும் மேலும் மேலும் வளர்றதுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் நம்பிக்கொண்டு உங்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். Before I even say the specifics of the festival, in terms of content, this festival delivers you year on year probably the best content in the world. We have been to the biggest of festivals in Cannes and also in Goa as far as India is concerned. In terms of content, again I repeat, we are matchless. We are as good as the best. Maybe the facilities are slightly less, maybe the scale of organization, the type of money spent is little less, but in terms of the quality of films, the number of films, the type of directors that we choose year on year is something which each one of us can be proud of. Having said that, I will make a few observations or announcements regarding the venues. See, as Mr. Kangraj was telling, this festival started with a 2-theater venue. Now, this year, we will have 8 theaters. And it is something which each one of us can be
can be happy about, because the good films, they will be doing repeat screenings in various screens. So the 8 theatres or the venue should be Woodlands 2 theatres, which I should really thank the owner of Woodlands, because he has stood by us all along, and that is where the opening and the closing ceremony will take place. Woodlands Symphony. Then you have Inox 2 screens where the red carpet will take place. Then Satyam 2 screens, and Rani Sitaya Hall and Casino. Casino Theatre, in fact, they are doing a lot of work for this festival itself. They will be, they are doing it up in terms of whitewashing and things like that. So 8 theatres in the city is quite a big number of screens for this festival. So you can imagine the growth of the festival in terms of its content. And we have, of course, got the support, financial support of the government of Tamil Nadu. Chief Minister was kind enough to release 50 lakhs for this festival. அப்புறம் வாகை தொடர்பா அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவல் படத்தை கொடுத்த டைரக்டர் சர்க்குணம் இந்த தேர்வு குழுவுக்கு இந்த தேர்வு குழுவில் நடுவர்கள் இருக்கிறாங்க. Of our title sponsors, the Hindu and Casa Grande. Hindu is a household name in almost every state in India அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த ஒரு ஃபங்க்ஷனை இந்த ஒரு ஃபெஸ்டிவல் ஒவ்வொரு நபருக்கும் எடுத்து செல்வதற்கு அவங்களுடைய சப்போர்ட் the Hindu has an unbroken association with the city, and so the cinemas. So we see this partnership as natural and as a very fruitful way of expressing the city's creativity. And it's a great opportunity. We think it's a great opportunity for film buffs, moviegoers in the city to watch films that you would otherwise not have an opportunity to see. We also think that it is a great opportunity for students, because it's quite a, in such a short time, it's quite an assembly of very impressive films. So we would love to have more young people like they did last year. Last year there were lots of students from colleges who came to watch the films. We even brought out a newsletter. So we'd love for young students of visual communication courses to come and watch these films. We especially have the Hindu is doing a special event this year for the Chennai International Film Festival. It's a 2-minute documentary contest called the Slice of Chennai, and it's an initiative of the Hindu Chennai Central Internet Desk, and the Chennai International Film Festival organizers were very gracious with their support, very forthcoming with their support. Also, Casa Grande has been very forthcoming with their support. The prize money for this contest is very good. It's not bad at all. It's 30,000 for the first prize, 20,000 for the first runner-up, and 10,000 for the second runner-up. Let me just give you some details about this contest. We are not talking myself from Multana or not. But however, we are still a part of this in a sense that actually all of us are strong movie buffs. We've seen movies across our periods and we've grown up with that. So on that happy note, I want to tell you that actually we are a younger real estate company. We started this enterprise in the last 8 years. However, we've grown leaps and bounds to customer support. We have delivered close to 1.5 million square feet of space. We delivered close to more than 2,000 homes, and we're growing bigger and stronger as an organization. And that's broadly about us. The fact that actually when such an opportunity came to us, we thought it's a real good synergy in terms of being partnering this kind of event. And I will tell you 3 reasons for that actually as to why we went ahead to partner on this event. One is actually, I'm sure all of you will agree, and to the fact that actually movie and cricket are a religion in our country, and they have very strong rub-off effect on the society, very strong.
And all of us have somewhere, imbibed some values, imbibed some things through the movies which we've seen. No doubt, which is why a lot of the political stalwarts are from the film fraternity actually in the past and possibly even in the future maybe. So இவங்க எல்லா சார்பில் என்ன நான் கவர் எதுவும் நல்ல ஓகே இவங்க எல்லா சார்பில் என்ன ஐ எம் டாக்கிங் இட்ஸ் நாட் லைக் ஐ நோ எவ்ரிதிங் இதுல இவங்க எல்லா சேர்ந்து சொல்ல வேண்டிய விஷயத்தை நான் வந்து உங்கள்கிட்ட சொல்ல போறேன். I have been given the responsibility of talking about the guests who are coming to the festival and the dignitaries who are going to be attending the festival. பெரிய லிஸ்ட் இருக்கு. So I'll make it a little shorter. The opening ceremony, which will be on 13th. We have invited Oliver Mann, the director of the Stuttgart, Germany, film festival. So Oliver Mann tavara, we have Joseph Tiklos, Delmin Soelis, and Roger Garcia, Jacob Wong. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. கணக்கு போட்டு பார்த்ததுல கிட்டத்தட்ட 11 film makers, 2-3 film festival director, ஒரு producer and 2-3 actresses வராங்க from abroad. And இந்தியால இருந்து I think more than 15 directors are there and officials are there. அந்த லிஸ்ட் எல்லாம் உங்ககிட்ட இருக்கு. இப்போ நான் if I start reading about all of them, then it will be little too long. நினைக்கிறேன் உங்களுக்கு அந்த லிஸ்ட் கொடுப்பாங்க. So opening ceremony, we are expecting a government official to come and inaugurate the show. This is a government funded function mainly. So you all know that. கடந்த 2 வருஷங்களா எங்களுக்கு வந்து 25 lakhs கொடுத்தாங்க. இந்த வருஷம் வந்து அதை விட ஜாஸ்தி கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. கண்ணன் வந்து ஏற்கனவே அந்த விஷுவல் திங்கிங்ல சொல்லிட்டாரு. பட் அவர் சொன்னது வந்து பலிக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை. We are waiting for a call from the officials to come and take the blessings of the government and also get the funding very soon. So all of us are ready-ஆ இருக்கோம் போறதுக்கு. So government official, the minister will be there, and then the secretary of the information will be there, and we are also expecting somebody in the top level in the government to come for the inauguration. And the closing ceremony is always for the artists. We are going to be giving the prize for the best Tamil film. அவங்களுக்கு சாமி அதை பத்தி எல்லாமே சொன்னாரு. 2 தமிழ் படங்கள் and ஒரு ஸ்பெஷல் ஜூரி பிரைஸ் இருக்கு. அதையும் கொடுக்கணும். Plus to be the chief guest, none other than the biggest actor in India. You have any guesses? Biggest actor in India. What did you say? Yes, it is Mr. Amitabh Bachchan. He's agreed to come. Very nice of him to have agreed to come. He's a lover of cinema. நான் போன வருஷம் ஒரு இடத்துல மீட் பண்ணப்போ சொன்னேன், in the first festival where film industry people are getting together and helping film foundation அப்படின்னு சொல்லிட்டு, so he was really interested, and this year he said he can't come to the opening. Is it okay if I come to the closing அப்படின்னாரு. So really expecting grand finale for our film festival. So that is the guests and dignitaries. And if I want to talk about the event, opening ceremony Woodlands la irka podu, there will be a traditional welcome by folk artists and international music concert, because it's an international film festival. We wanted to have an international style music concert by A.R. Rahman's Music School, KM Conservatory. The children and the students and the faculty are ready, with all their special programs and special music, which is specially choreographed and practiced by all of them for our festival. It's completely new what they're doing. It includes the Qawwali song with the group of people, more than about 20. There will be a soprano singer, there will be a tenor vocals, and there is a Russian grand piano and gospel chorus in Tamil, which we don't know at all. The gospel chorus on the Tamil padaparanga. As I told you, it's all choreographed and practiced specially for this. And Sharad Kumar as the committee member, and he's also the president of the Nadigar Sangam. Avaroda, he's the leader for all of us, and he's very, very interested in this festival. Kadanda 2 வருடங்களா பாத்தீங்கன்னா he was there for the press meet. Today he is not able to come, so he will be there, and I think Arun Kumar will be there for the inauguration, and Siddharth Varadarajan from Hindu will be representing Hindu. He will be there for the opening too. And the opening film will be Michael Haneke's Amoor. Ada patti Kannan sonnaru. It's a fantastic film. People have really loved that film. Unanimously, everybody thinks it's probably the best film made in the last 1 year. So, adudhaan vandu. And 20th December, the closing ceremony, I told you the chief guest is Amitabh Bachchan. The guest of honor from Hindu will be Mr. Ram. Mr. N. Ram has agreed. Of course, Mr. Arun Kumar will be there. And we have a unique cultural and art show by a special artist.
we want to keep it as a surprise for our chief guests and for everyone. So I'm not giving you too much details about it. And the announcement of the film awards and also winner of the Slice of Chennai documentary. I think that youngster is going to be a real lucky man because he's going to get the prize from Mr. Bachchan. So I think it's going to be really wonderful. And we also have two important inaugurations. One is Rani Sita Hall. We think of Rani Sita Hall only as a drama, like stage plays are there and things like that. Amateur drama la nadakra idam or dance program la nadakra idam. They have converted one of their auditoriums into a state-of-the-art movie hall, and it's got UFO projector and fantastic sound system. Mr. Sandanam and Mr. Tangaraj, they've all gone and seen it. It's really beautiful. 365 people can be seated at one time. So that is going to be inaugurated on the 14th at 5 p.m. All press are welcome. It will be a unique inauguration. And also on 15th, all of us have seen all our English movies, right from For a Few Dollars More to Sound of Music to Chickity Bang Bang to all the James Bond films in one single screen in Madras. Anybody who was born in Madras, who's above 40, would have definitely seen his first English movie only in the theatre. Any guesses which theatre? Casino, our favorite casino. It has those two pillars. And the pillar இந்த பக்கமும் அந்த பக்கமும் பார்த்து நம்ம எத்தனை படம் பார்த்திருக்கோம். இங்கிலீஷ் நமக்கு அப்ப சரியா தெரியாது. எல்லாரும் பிடிக்கும்போது நம்ம பிரஸ்கிட்ட இருந்து ஒரு பெரிய சப்போர்ட் வேணும்னு நினைக்கிறேன். And முக்கியமா I want to thank the Hindu for continuing their support for the second year and also Casa Grande which is coming. I'm sure they'll be with us next year also. I'm very positive about it. So on a positive note, I request all of you to support the festival and thank you once again for all the 10th edition of Chennai International Film Festival. இதுவரைக்கும் உங்களுடைய சப்போர்ட் எவ்வளவு நல்லா இருந்திருக்கு and thank you everybody for your continued support. எல்லா இடத்துலயுமே செலிபிரிட்டிஸ் வந்துட்டு இருப்பாங்க, ரெட் கார்பெட் நடந்துட்டு இருக்கும். அதே நேரத்துல அண்ட் வென்யூஸ் பத்தின இன்ஃபர்மேஷனா இருக்கட்டும், ஷெட்யூல் ஃபிலிம்ஸ் பத்தின ஷெட்யூல் பத்தின இன்ஃபர்மேஷனா இருக்கட்டும். A bunch of people in green t-shirt will be running around and helping them. Do we have the green t-shirt? Are we showing the green t-shirt? Yeah, okay. In the green t-shirt நிறைய students from this Viscom Department of New College running around and helping them to go to the places. இது last year அவங்க பண்ணிருக்காங்க. இந்த year they continue to do this. And then அது மட்டும் இல்லாம எல்லா படமும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த படத்தை பத்தி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி அந்த படத்தை பத்தின ஒரு ஷார்ட் சினாப்சிஸும் அவங்க பிரசன்ட் பண்ண போறாங்க, சொல்ல போறாங்க ஆடியன்ஸ்க்கு. And also they're going to make one. Yeah. So in the green t-shirt is very famous. I still have it from last year. I still wear it whenever I want to remember and get back that Chennai International Film Festival ஒரு இது வரணும் அப்படின்னு அந்த t-shirt நான் போட்டுட்டு இருப்பேன். And then அவங்க at the end of by the end of this festival ஒரு 5 minutes documentary about this Chennai International Film Festival proceedings பத்தி documentary montages of visually done montages put together. They will be presenting it. அது மட்டும் இல்லாம லைக் லாஸ்ட் இயர் அதுக்கு முந்தைய இயர் சிட்டி காலேஜ் இன்னொரு சிட்டி காலேஜ் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் இயர் நியூ காலேஜ் பண்ணின மாதிரி நியூஸ் லெட்டரும் அவங்க ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வர போறாங்க. அவங்களே நியூஸ் கவரேஜ் பண்ண போறாங்க, போட்டோகிராஃப்ஸ் கொண்டு எல்லாமே கம்போஸ் பண்றதுல இருந்து we will be helping them to help them. I think Dr. Sharmila இருக்காங்க, Raghav is there, I am also there to get interviews from veteran filmmakers, young filmmakers, அதுக்கப்புறம் film buffs எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்றவங்களுடைய film interviews எல்லாமே அவங்க கொண்டு போட போறாங்க. And then they're also going to help out in I think I told about the documentary. அது மட்டும் இல்லாம film buff awardம் இருக்கு. அந்த film buff award என்ன அப்படின்னா everybody who's a film lover who comes to watch movies, they also should be involved in this festival அப்படின்றதுனால they can write about the film they have watched, a short review of the film. They can submit it on the CIFF media website. இதுக்குன்னு ஒரு தனியா லிங்க் இருக்கும். கமெண்ட்ஸ்ல போடக்கூடாது, கமெண்ட்ஸ்ல போட்டுட்டீங்கன்னா அது வேலிட் கிடையாது. அதனால யாரெல்லாம் எழுதுறாங்களோ இந்த reviews, they have to put it in that link, submit in that link. They can also write it in Tamil, not just English. They can write it in Tamil, and the most entries in that and by a single person, and the best entries will be selected
and then given the Film Buff Award at the end of this Chennai International Film Festival, 20th December aniki. They are also going to get the award from Mr. Bachchan, I think. So we are all excited about it. As usual, Chennai celebrates cinema, and we are celebrating Chennai and cinema this time also with the support of people on the dais. Thank you. எழுத்து இசை என விரியும் உங்கள் கனவுகளை காட்சிகளாக பதிவு செய்து போட்டியிடுங்கள். உங்கள் கனவு 2013 வீடியோ சாங் காம்படிஷன் போட்டி குறித்த மேலதிக விவரங்களுக்கு www.fortamilmedia.com. கலைகளோடும் கலைஞர்களோடும் என்றும் உங்கள் தமிழ் மீடியா. fortamilmedia.com. தினமும் உலகை புதிதாய் காணலாம்.